சோனி வேமா உடியமா யாருன்னு கேக்குறல மூஞ்சி திருப்படி இந்த பக்கம் எவடி நீனு என் பிள்ளை வீட்ல அப்படியே அச்சசல என் பிள்ளையோட நகையே எதுக்கு என்ன பிடிச்சிருக்கியா ஏய் அடியே யாரடி முதல்ல நீ எவடி எந்த ஊரடி முதல்ல நகை நீ எப்படி இங்க கொண்டு வந்து வைக்கிறா உன்னதான் கேக்குறேன் யாருன்னு கேட்டேன் எந்த ஊருன்னு கேட்டேன் ஏய் நகையை எடுத்தது திருடுனது நீதானா நான் இல்ல இல்லனா நீதானே இப்ப கையில கொண்டு வந்து வச்சிருக்க நகையை காணணும் ஒரு வாரமா அவங்க பட்ட கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும் உடம்பு சரியில்லாம முடியாம வந்து சாப்பிடாம கொள்ளாம அவங்க எப்படி நிலைமையில இருக்காங்க திருட்டு நீ மூதேவி நீ தான் திருடி இருக்கா இவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு வாடி வாடி இங்க பாருங்க இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை இந்த நகை இங்கதான் இருந்துச்சு நான் பார்த்தேன் வந்து இந்த நகை இங்க இருந்துச்சா நீ வந்து பாத்தியா ஏண்டி இப்படி போய் சொல்ற எப்படி இருந்துச்சுங்க எப்போ வந்து நீ பார்த்த எப்படி நீ வந்து பார்த்த இங்க பாருங்க இது இங்கனே இருந்துச்சு இப்ப நான் பார்த்தேன் போய் பேசாத திருடன் நீ தானே எந்த ஊருடி நீ சோனி சீக்கிரம் வாமா சோனி முதவே கூப்பிடுறேன் வரால பாரு பாட்டிக்கு ஓடி போயிட்டானா எனக்கு தெரியாது இந்த நகை இங்கே இருந்துச்சு நான் பார்த்தேன் அவ்வளோதான் இப்போ வந்து என்னடா இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லையே நான் அப்படி ரோட் நட்டுக்கு வழியாக போயிட்டு இருந்தேன் இந்த பாதையில் இங்கே நான் பார்த்தேன் ஏதோ சிக்கன் மின்ற மாதிரி இருந்தது என்னடா சிக்கன் இருந்ததே சரி கிட்டத்தில் போயிட்டு என்னென்ன தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தில் வந்து பார்த்தா இங்கே இப்படி இவ்வளோ இருக்கு இவ்வளோ இருந்தால் ஏங்க இவ்வளோ இருந்தால் யார் தாங்க இவ்வளோ நகையெல்லாம் இருக்கு அப்படின்னு யார் தாங்க பார்க்காம இருப்பவ எல்லாம் பாப்பா வந்தானே அது மாதிரி நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஜிகிஜின்னு மின்னவும் சரி ஓடி போய் என்னதான் அப்படியே கிட்ட இருக்குன்னு போய் பார்க்கலான்னு வந்து பார்த்தா இவ்வளோ நகை அதுதான் தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் இதில் உண்மையான நகை இல்லை கேவரிங்க இல்லை போய் நகையா தங்கம்மா கோல்டா என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் அவக்குன்னு வந்துட்டியா ஏங்க நிசமா நான் சொல்கிறது உண்மைங்க நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கோம் ஓடியாந்து என்னோட இவ்வளோ நகை இப்படி கொண்டு வந்து இங்கே வச்சிருக்காங்களே ஒருவேளை கவரிங்காக இருக்குமோ வாங்கிட்டு போகலாமா இந்த வீட்டில் விற்கிற அவ்வளோ கவரிங் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக நீங்கள் வந்துட்டியா நிசமா நான் வேணும்லாம் எதுவுமே பண்ணல அம்மா அவங்கள பார்த்தா நல்லவங்களா இருக்குன்னு நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் நிஜத்துக்குமே நான் வேறு எதுவுமே பண்ணல உண்மைக்கும் இது 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 நான் சும்மா தான் தொட்டு வந்து பார்த்தேன் ஆமாம் எவ்வளோ போய் பேசுகிற உன்னெல்லாம் கெட்டி வச்சாதான் தெரியும் அத்தை கூப்பிட்டீங்களா அடியே உன்னை எவ்வளவு நேரமா நான் கூப்பிட்டு இருக்குது ஓடி போய் வேகமா ஒரு கயிறு இருந்தா எடுத்து கயிறா ஆமா வேகமா ஓடு இந்த ஒரே நிமிஷம் நான் எப்படிங்க அப்புறம் பாத்துக்கலாம் இவளை பிடிச்சி வைக்கிற சீக்கிரம் கயிறு எடுத்துட்டு வா சரி கடவுளே எப்படி மாட்டுனா இப்படி இந்த கிளவிட்ட மாட்டிட்டு நிக்கிறா நம்மள மாட்ட விட போறாளோ நம்ம இவங்க கிட்ட மாட்ட போறோமோ ஐயோ இதை நினைச்சு கூட நான் பாக்கலையே பாத்தீங்களாமா நடக்கிற கூத்து பாத்தீங்களா என்ன நடக்குதுன்னு நீ வந்து நிக்கிறா ஆமா பாத்துடுறேன் பார்த்துட்டு தான் நிக்கிறேன் உங்க வீட்டு நகை எடுத்தது இவதானா இவளா அட கடவுளே இவதான் எடுத்திருக்காளோ ஏண்டி அறிவு கெட்டவளே உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எவ்வளவு தைரியம் இருந்தா உனக்கு இருக்க திமிரு திணறு ஏண்டி யாருக்கிட்டடி யாரு வீட்டு பக்கத்துல அடி நீ வந்து திருடுன இந்த பொம்பளை என்ன இப்படி கதை விடுது என்ன நல்லா மாட்டி விட்டுட்டு 15 லட்சம் பணம் வேற அனுப்பி விட்டுருச்சு இல்லைன்னா இப்ப நான் இதை மாட்டி விட்டுருவேன் பாத்தியாமா எவ திருடி இருக்கான்னு நல்ல வேலை நான் கொல்ல பக்கம் வரப்போய் இவ கொண்டு வந்து வச்சாளா இல்ல என்ன பண்ணான்னு தெரியல ஆனா இவ தான் காரணம் கட்டி வச்சு இவளை அடிச்சு தோலை உரிச்ச உண்மையெல்லாம் வந்துரும் என்ன நான் சொல்றது ஆமா கரெக்டு தான் அதே மாதிரி பண்ணுங்க அடி பாவி அதே மாதிரி பண்ணணுமா நான் கட்டி வச்சு நீ கொடுத்த ஐடியா தானடி செவனேன்னு நான் என் ஊர்ல இருந்தவளை வர சொல்லி திருட சொல்லி இப்படிலாம் பண்ணி விட்டுட்டு இப்ப கடைசியில என்னைய அடிக்க சொல்ற திட்ட சொல்ற தோலை உரிக்க சொல்ற இவளெல்லாம் விட்டு வைக்கலாமா முதல்ல இவ எந்த ஒரு காரின்னு தெரியலையே நம்ம இவளை விட்டே வைக்க கூடாது இந்த சோனி கயிறு எடுக்க போனப்பல வாரால பாரு எங்கதான் போனான்னு தெரியும் கொண்டு வந்துட்டியா அத்தை இந்தாங்க அத்தை எப்படி அத்தை இவ்வளவு நகை வந்துருச்சு இப்போ எடுத்தது யார் அத்தை நான் உடனே போன் போட்டு அருண் கிட்ட சொல்லி வர சொல்ல ஆமாமா போலீஸோட வர சொல்லு போலீஸோட வா போலீஸையும் வர சொல்லிடவா ஆமா அருணுக்கு போன் போட்டு போலீஸையும் வர சொல்லு அருணையும் வர சொல்லு ஏய் வாடி இந்த மரத்துல இவளை கெட்டி வச்சிடுறேன் நீங்க பாருங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஏய் ஏதாவது பேசுனா அவ்வளவுதான் மா இவ சொல்றதெல்லாம் நீங்க எதையுமே நம்பாதீங்க ஆமா எதையும் நம்பாதீங்களா இவளை மாட்டி விட்டுருவோமா காசு வாங்கிட்டமே பாக்குறேன் நீங்க பாருங்க நீங்க பெரிய மனுஷி நல்ல பிள்ளையா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா நான் ரோட்ல போனவ இந்த இடத்துல நகை இருக்கும் என்னடான்னு வந்து பாத்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நீங்க வராம இருந்திருந்தாலும் இதை கொண்டு வந்து உங்க கையில தான் நான் கொடுத்துருப்பேன் என்னடா இங்க நகை இருக்கு பாருங்க அப்படின்னுட்டு நெசமாலுமே ஏய் எவ்வளவு நேரமா போய் பேசிட்டு இருக்கா
இவ பேசிட்டு தான் இருப்பான். இழுத்து கொண்டாந்து மரத்துல கெட்டுங்கன்றேன். பாய் ஒட்டுன்னு இருக்குதா பாரு. நில்றி நில்றி. சோனி அந்த கயிறை கொண்டம்மா. வாராட்டா. ஐயோ கையும் உடல காலும் உடல எப்படியாவது எனக்கு கிடைச்சிருச்சு. அதுவே எனக்கு போதும். அக்கா இந்தாங்க கொண்டாங்க. நல்ல நேரம் பார்த்து கடவுள் என்ன கொண்டு வந்து இங்க விட்டுருக்கு. நல்ல இவளை இருக்க வச்சு கட்டினாதான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களா? வாய முறி திருடி. நீ சொல்றத நாங்க கேட்கணுமா? என்னடி ஃபோன் பண்ணியா? நிறைய பார்த்த ஒரு ஆனந்தத்துல ஃபோன் பண்ணல. நான் இப்ப பண்ணியா? ஹலோ. இப்பதான் தெரியும் எங்க போகுது. எங்க போறதுக்குள்ள நான் அப்படியே ஹலோன்ட்டேன். அவக்குன்னு அவங்கிட்ட விஷயத்த சொல்லு. கொஞ்சம் சந்தோஷப்படுவான் இல்லையா? நகையெல்லாம் வந்துருச்சுன்னு. ஐயோ நகையை இங்கே போட்டியாக்கும். சோனி சொல்லு. என்ன உடம்புக்கு எதுவும் முடியலையா? பரவா வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் எதுவும் போலாமா? திரும்ப சாப்பிடாம தான் இருக்கியாக்கும். அம்மா வரையினாங்களே வந்திருக்காங்களா? முதல்ல நான் சொல்றதை கேளு. நம்மளோட நகை கிடைச்சிருச்சு. சோனி என்னடி சொல்ற? ஆமா நம்மளோட நகை கிடைச்சிருச்சு. ஏய் நம்பவே முடியலனால நம்மளோட நகை கிடைச்சிருச்சு. ஆமா ஆமா ஆமா. எப்படி எப்படி அத்தை? அவனை நீ சீக்கிரம் வர சொல்லு. அவன் வீட்டுக்கு வரட்டும். அவன் வீட்டுக்கு வந்தோடனே நடந்த விஷயத்த சொல்லுவோம். அருண் சீக்கிரம் நீங்க வீட்டுக்கு வரீங்களா? கிளம்பி வீட்டுக்கு வாங்க. என்னடா இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு அத்தை சொல்றேங்கிறாங்க. அம்மா வந்திருக்கா? ஆமா அத்தை தான் கண்டுபிடிச்சாங்க. எங்க ஒருத்திய கட்டி போட்டு வச்சிருக்கோம். மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்கோம். யார கட்டி வச்சிருக்கியா? சீக்கிரம் நீ வீட்டுக்கு கிளம்பி வா. அப்பதான் உனக்கு தெரியும் விஷயம். எனக்கே தெரியல. இப்பதான் வந்து பார்த்தேன் அத்தை அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. நான் தான் கயிறை கொண்டாந்து கொடுத்து கட்டி வச்சிருக்காங்க. நகை இருக்கு. எப்படி என்னன்னு டீடைல்ஸ் என்ன தெரியல. அந்த பொம்பளை கிட்ட விசாரணை பண்ணாதான் தெரியும். போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறியா? சோனி ஒரு நிமிஷம், நான் வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரியா? சரி ஓகே. சீக்கிரம் கிளம்பி வரியா? அந்த பொம்பளை யாரு என்னன்னு கொஞ்சம் டீடைல்ஸ் தெரியுதா? இந்த ஊர் பொம்பளையா இல்ல வெளியூர் ஆடி? அதெல்லாம் சத்தியமா தெரியல. இந்த ஊர்லயே முக்காவாசி பேரை நம்மளுக்கு தெரியாது. ஏதோ அக்கம்பக்கத்துல கொஞ்சம் பேரை தான் தெரியும். இந்த பொம்பளை பத்தி எனக்கு என்ன டீடைல்ஸ் தெரியும்? எதுவும் தெரியல அருண். நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வந்தோடனே அப்புறம் என்ன ஏதுன்னு அந்த பொம்பளை விசாரிக்கலாம். கெட்டி தான் வச்சிருக்கிறோம். சரி ஓகேடி. நகை எல்லாமே கரெக்டா சேஃபா இருக்கா? எல்லாமே இருக்கு. சரி இந்த உடனே கிளம்பி வரேன். சரியா? நீங்க அந்த பொம்பளை பத்திரமா பாத்துக்கோங்க. அது பாட்டு கவுத்த விட்டுட்டு ஓடிடும். இல்ல இல்ல நான் அத்தை பக்கத்து வீட்டுல ஆண்டி எல்லாரும் தான் நினைக்கிறோம். அப்படியா? சரி சரி பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகே நீ சீக்கிரம் வா. நான் சீக்கிரம் வந்துடுறேன்டி. அம்மா கூடவே இருக்க சொல்லு. நகையும் பத்திரமா பாத்துக்க. இது வேற. நாங்க பத்திரமா சேஃபா தான் பாத்துக்கிறோம். நீ சீக்கிரம் வாண்டே. வை. அத்தை வரேன்னு சொல்லிட்டான். வரேன்டானா? வரட்டும். ஐயோ கடவுளே. ஏமா அந்த பொம்பளை உனக்கு தெரியுதா? அக்கமக்கமா பக்கத்து ஊரா என்னன்னு தெரியுதாம்மா? யாரு? இவளையா? இவளையா? ஆமா இவளதான். நல்லா ஒத்து பாருங்க. யாரும் தெரியுதான்னு. எனக்கு தெரியுதா? நான் தான். உங்களுக்கு தெரியுமேக்கா. என்ன உனக்கு என்ன தெரியுமாக்கா? நல்ல மாட்டி விடுறியா என்ன? என் அம்மா உன்னை நான் பார்த்தது கூட இல்லை இந்த ஏரியா பக்கம். எப்பா திருட்டு பொம்பளையா இருப்ப போல. எந்த ஒரு கரடி இங்க வந்து திருடுற? கொஞ்சம் உஷாராத்தான் இனிமேட்டுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி இல்லாம திருடி வருவாள்வ. ஹாத்தி நானும் நல்லா ஒத்து பார்த்துட்டேம்மா. எந்த ஒரு வரை பொம்பளைனே தெரியல. பொம்பளை தான் முக்கால்வாசி திருட ஆரம்பிச்சிட்டாலும் இப்ப தெரியுங்களா? எம்மா சோனி நகையை பத்திரமா வை. என்ன ஹாத்தி இந்த மாதிரி பொம்பளையில நம்பவே முடியாது. கூடவே தான் இருப்பாளுமா, பக்கத்துல தான் இருப்பாளுமா. ஆனா பொல்லாதவளுவ. இவ எந்த ஒரு காரியனே தெரியல. புதுசா இருக்கிறா. நம்ப கூடாது. இவ்வளோ மண்டே பத்தியா நல்ல மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு எவ்வளவு திமிரு இருந்து அந்த பொம்பளை. என்னை தெரியலங்குது, என்னைய திருடிங்குது. மெயின் திருடி இவதான். இவ்வளவு மாட்டி விட்டு நல்லா நொங்கு கலண்டுரும். பாவம்னு சொல்லி நானும் சரி சரின்னு பொறுத்து போயிட்டு இருக்கேன். ஓவரா பேசிட்டு இருக்கிறா. ஆளை பாரு. என்னடி என் பேர் வெளியில வந்துச்சு. அவ்வளோதான் பார்த்துக்க. பாவம்னு சொல்லி உனக்கு 15 லட்சம் போட்டு விட்டுருக்கேன். 15 லட்சம் ஞாபகம் இருக்குல்ல? பேர் வெளியே ஆகக்கூடாது. புரியுதா? யாருக்கும் இந்த டீட்டெயில்ஸும் தெரியக்கூடாது. உன்னை நான் இப்படி தான் திட்டுற மாதிரி திட்டுவேன். ஆனால் நீனு கேட்டுட்டு பேசாமல் அமைதியாக இருக்கணும். சரியா? சரியாடி? முறைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்ன முறைப்புன்னு கேட்டேன். திருட்டு பொம்பளைக்கு முறைப்ப பாருமா. எப்படி திமுறா படைக்கிறா பாருங்கம்மா. ஹாபா சரியான ஆளுதான். எங்கிட்ட சோனி பட்ட கஷ்டத்துக்கும் அந்த தம்பி பட்ட கஷ்டத்துக்கும் நகை வந்ததே பெரிய விஷயம். எம்மா எல்லா நகையும் கரெக்டாக இருக்கான்னு முதல்ல பார்த்துக்க. எல்லா நகையும் செக் பண்ணிக்க. கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு. ஆமாம் இது வேற. இவ்வளோ நம்ப முடியாதுமா. கரெக்டாக இருக்கா ஆண்டி? பார்த்தேன்ப்பா. இது முதல்ல 5 கொடுத்துருவேன். கிடைச்சதே பெரிய விஷயம். எடி விஷயத்த சொல்லு. எப்படி இங்கே வந்த? எப்படி திருடுன? எப்படி உனக்கு தெரியும் இவங்கள? இவங்க வீட்டில் நகை இருக்குன்னு தெரியுமா? இல்லை உனக்கு பின்னணி யாரும் இருக்கா?
பின்னாடி இருந்து யாராவது உன்னை திருட ஒழுங்கா எல்லா உண்மையும் இப்ப எனக்கு எடுத்து சொல்ற. இல்லைன்னு வையி நடக்கிறது வேற. சொல்லிவிட்டேன், எல்லா விஷயமும் இப்ப எனக்கு வந்தாகணும் டீ, இல்லைன்னா போலீஸ் ஒன்று உரிச்சு தள்ளிடும். இங்க பாருங்க, நான் பாட்டுக்கு சிவனேன்னு ரோட்ல போனவ நகை எங்கன இருக்கேன்னு வந்து பார்த்தேன். நீங்க கரெக்டா வந்துட்டிய. நான் திருடனேன்னு சொல்லக்கூடாது. ஆமா, இந்த நடிப்பெல்லாம் எங்கேயாவது வச்சுக்கோ, புரியுதா? யாக்கிட்ட இருக்கக்கூடாது டீ, யாக்கிட்ட இருக்கக்கூடாது. என்னங்க நீங்க சிவனேன்னு நான் படுக்க இருக்கிறேன், என்கிட்டே வம்பு பண்ணிட்டு இருக்கிறியா? என்ன முதல்ல அவுத்து விடுங்க, நான் போகணும். என்ன அவுத்து விட சொல்லிட்டு இருக்கா? அப்படியே அப்படியே போட்ட நோய். இதென்ன மூஞ்சி புலாம் ரோஸா இல்லை ரோஸான்னு கேட்டேன். நல்லா அப்பி வச்சிருக்க, நல்லா லிப்ஸ்டிக்கம் இல்லை உதட்டில் போட்டது சரி. இது என்ன கண்ணம் பூரா அப்பி வச்சிருக்கிற, ஆளும் மண்டை சைஸும். இங்கே பாரு, இது வரைக்கும் உன் பேரை நான் பேசாமல் சொல்லாமல் இருக்கேன். ஏதாவது என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்த கண்டிப்பாக அந்த பொம்பளைகிட்ட சொல்லி ஒன்றைய மாட்டி விட்ருவேன். ஓரமாக போய் நில்லு. ஓவராக சவுண்டு விட்டுக்கிட்டு இருந்து பார்க்குறேன், ரொம்ப சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்கிற. ஓரமாக போய் நில்லு சொல்லிட்டேன். ஏதாவது பேசு, அவ்வளோ. இவ்வளோலாம் சும்மாவே விடக்கூடாதும்மா, பெரிய ஆளுவலாக இருப்பாளுவோ போல. எவ்வளோ வேணா இருக்கட்டும், என் பையன் வரட்டும், பார்த்துக்கலாம். இவ இப்போ எந்த உண்மை சொல்லாமல் இருக்கட்டும். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இப்படி என் பையன் வருவான், அப்புறம் இருக்கு உனக்கு. எவ்வளோ திமிரு இருந்தா நகையை திருடிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து வைக்க வச்சியா? என்னன்னு எனக்கு புரியலையே. திருடுனது நீயா இருக்கணும், நகை எதுக்கு திருப்பி கொண்டு வந்து அப்படியே எடுத்த மாதிரியே இருக்கே நகை? என்ன கதை உனக்கு? வரட்டும், அவனே வரட்டும், வந்து விசாரணை பண்ணாதான் தெரியும்.